First video. So நான் ரொம்ப நேரம் பேசாம I'm just gonna go straight to the content today. Okay, இன்னைக்கு நம்மளோட content என்னத்த பத்தி இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு is going to be about boa constrictors. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு is going to be about boa imperatus. Boa imperatus அப்படின்னா என்ன? Boa imperatus அப்படின்றது வந்துட்டு is a type of snake, okay, a type of constrictor that is normally kept as a pet. நிறைய நாட்டுல வந்துட்டு இது ஒரு பெட்டா நிறைய பேர் வச்சிருக்காங்க. சோ நம்ம ஊர்லயுமே வந்துட்டு இது நிறைய பேர் பெட்டா வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், சோ நம்ம இன்னைக்குள்ள வீடியோ போலாம். So let's go. நம்ம இந்த care வீடியோவை ஓகேவா several parts பிரிக்க போறோம். The first one is the general care, the second one is the enclosure size, the third one is என்ன சாப்பாடு அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகே, and then என்ன சைஸ் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும், and then ஒரு boa constrictor நீங்க வச்சிருக்கிறப்போ என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, and the last one will be handling and its size. Alright, so முதல்ல நம்ம இன்னைக்கோட first category பார்ப்போம். ஓகே, ஜெனரல் கேர். ஜெனரல் கேர்னா இந்த பாம்பை வாங்கினா எப்படி பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியணும், திஸ் இஸ் நாட் அ பிகினர் ஸ்னேக். ஏன்னு நான் சொல்றேன், பட் ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்றப்போ வந்துட்டு நான் இதுக்கு முன்னுக்கு போட்டிருக்கிற நம்மளோட மத்த பிகினர் ஸ்னேக்ஸோட வீடியோ போய் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். Let's say you are not a beginner, you have experience in keeping snakes, but I'm pretty sure நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா you're already planning on buying one. So this is not a beginner snake. That's the first thing. அடுத்து, ஏன் இது ஒரு பிகினர் ஸ்னேக் இல்ல அப்படின்னா வந்துட்டு ஒரு பால் பைத்தன் மாதிரியோ ஒரு கார்ன் ஸ்னேக் மாதிரியோ இல்லாம, ஃபர்ஸ்ட் திங் இந்த பாம்பு ரொம்ப பெருசாவே வளரும். So that's the first thing. Second thing is temperament. Okay, இது ரொம்ப அக்ரெசிவான ஸ்னேக்கா டெம்பர்மென்ட்னு பேசுறீங்களா அப்படின்னா, ஓகே, இட்ஸ் நாட் அக்ரெசிவ் ஸ்னேக். ஒரு பால் பைத்தனை விட கொஞ்சம் ஈஸிலி ஸ்டார்டல்டு, அதாவது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா பயப்படக்கூடிய ஒரு பாம்பு. அதை நீங்க ஹேண்டில் பண்ண எடுக்க ட்ரை பண்றப்போ சரி, இல்ல நீங்க என்க்ளோசர்ஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ சரி, நீங்க அதை பயமுத்திய வாய்ப்பு இருக்கு. We have to be extra careful when we are trying to handle a boa. That's the general things that I wanted to tell you guys. Next topic will be about, so when I'm talking about enclosure, ஒரு பால் பைத்தனை வச்சிருக்கிற மாதிரி நீங்க அந்த பாம்பை வச்சிருக்க முடியாது. You will need a large enclosure. Okay, so நான் என்கிட்ட இருக்க என்க்ளோஜரை காட்டுறேன். ஓகே, நீங்க இந்த என்க்ளோஜர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு I have two types. Okay, one, I kept a juvenile boa constrictor. கீழே உள்ள இந்த என்க்ளோஜர்ல நான் ஒரு adult male, keep in mind, adult male boa constrictor வச்சிருந்தேன். ஓகே, and the size was good enough. அது ஒரு சின்ன வயசுல நீங்க அது ஒரு small enclosureல வச்சிருக்கலாம், no problem. When it's coming to the semi adult, it will reach about 4 to 5 feet. அந்த மாதிரி இருக்கிறப்போ you will at least need a 4 foot by 2 foot by 2 foot enclosure. ஒரு 4 அடி by 2 அடி by 2 அடி ஹைட் இருக்கிற ஒரு என்க்ளோஜர் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க இந்த மாதிரி ஒரு DIY என்க்ளோஜர் நீங்க செஞ்சுக்கலாம். பட் for the most part if you want to keep a boa constrictor, இப்போதைக்கு நம்ம நாட்டுல அதுக்குன்னு boa constrictors வச்சுக்கிறதுக்குன்னு என்க்ளோஜர் செய்யற ஒரு கம்பெனி இன்னும் இல்ல. ஓகே, சோ ஒரு boa என்க்ளோஜர் செய்யற அளவுக்கு ஒரு கம்பெனி இன்னும் இல்ல. நீங்க ஒரு boa வச்சுக்க போறீங்க அப்படின்னா you will need to DIY. நீங்க சொந்தமா தான் அந்த என்க்ளோஜரை பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மேல உள்ள இந்த என்க்ளோஜர் சைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு is 5 foot by 2 foot by 2 foot. ஓகே, so the 5 foot by 2 foot வந்துட்டு ஒரு மேல் boa constrictor. keep in mind, ஒரு adult male boa constrictor is more than enough. ஓகே, ஒரு female boa imperator நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா வந்துட்டு you will need a much larger enclosure. ஓகேவா, ஒரு லார்ஜரான என்க்ளோஜர் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா வந்துட்டு, because in the snake world the females grow bigger than the male. ஓகே, இதுக்கு ஒரு என்க்ளோஜர் நீங்க செட்டப் பண்றப்போ உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டிங் தேவைப்படும். அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா வந்துட்டு a few sticks or any like things that you can put inside the enclosure that is safe. So நானே நீங்க என்க்ளோஜர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டிக்ஸ் தான் வச்சிருப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வச்சிருப்பேன், டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கிறது மூலியமா நம்ம அந்த பாம்புங்களுக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட், ஓகே, சம்திங் ஃபார் them to do. And then light is optional. இந்த லைட்ஸ் எனக்கு பிடிக்கும் personally. The snakes don't need it. And then I have it on a timer. So which means for a 12-hour timerல அது இருக்கு. So once the 12 hours is done, the lights will turn off. நம்மளோட கிளைமேட் விஷயமா இந்த பாம்புங்களை ஹீட் சோர்ஸ்ல வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்மளோட கிளைமேட்ல இருக்கிற மாதிரி தான் அந்த பாம்புங்க அதோட நேச்சர்லயும் இருக்கிறனால நம்ம அதுங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஹீட் சோர்ஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க ஜஸ்ட் உங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வச்சிருக்கலாம், as long as you don't have an aircon. If you want to have an aircon, you can have an aircon, but the aircon should always be set to only 28 degrees Celsius. அதை தாண்டி நீங்க ரொம்ப கீழே போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க பாம்புக்கு ஒன்றும் ஆகாது, but it might get sick. Okay, so பாம்புக்கு sickness வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு it's very hard to deal with it. So better not to, first thing, not to keep it in an air conditioned room. அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களோட aircon temperature 28 degrees Celsiusல இருந்துச்சு அப்படின்னா
it should be fine. So now moving on to the next step, which is obviously நீங்க ஒரு லிவிங் அனிமல் வளர்க்குறீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் டு கிவ் இட் ஃபுட். கமிங் டு த ஃபுட் பார்ட், நம்ம இந்த பாம்புகளுக்கு என்ன ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும்னா ஆப்வியஸ்லி வி நீட் டு கிவ் இட் மேமல், ஒரு எலியோ இல்லை ஒரு ரெபிட்டோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ விச் ஐ வுட் ப்ரிஃபர் தட் இஸ் அ ரோடன்ட், அதாவது ஒரு எலி. என்ன சைஸ் சாப்பாடு அது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்? ஓகே, எலி சாப்பாடு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, பட் எந்த சைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்? த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் யூ வில் ஹேவ் டு see your snake. உங்க ஸ்னேக் எந்த லைஃப் ஸ்டேஜ்ல இருக்கு? இஸ் இட் a baby, is it a juvenile, is it a semi adult or is it an adult அப்படின்ற போது இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு I will just give you general ideas. ஸோ இப்படிதான் எக்ஸாக்ட்லி செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ when it's a baby you can give it a pinky or a fuzzy அப்படின்னு சொல்லி அந்த ரேட் சைஸ் இருக்கும் கொடுக்கலாம். when it's a juvenile you can give it a small sized rodent or mice, and then ஒரு செமி அடல்ட்டா இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு லார்ஜ் ரேட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். and then when it's adult size you can give it a jumbo rat. இப்போ சாப்பாடு கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கொடுக்கும். ஓகே, keep in mind if this is your first time keeping a snake and you go straight for the boa, நம்ம as humans as mammals நம்ம டெய்லி சாப்பிடுறோம், பட் reptiles அந்த மாதிரி கிடையாது. depending on the food size, அது எவ்வளவு பெரிய சாப்பாடு சாப்பிடுதுங்கன்றத பொறுத்து they can go without food. அதுக்கு சாப்பிடாம ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாசம் கூட இருக்க முடியும். ஓகே, சோ உங்களோட போவாக்கு நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும். as a baby நீங்க வந்துட்டு அதுக்கு வீக்லி சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஜூவனைலா இருக்கிறப்போ நீங்க twice a week நீங்க கொடுக்கலாம். and then ஒரு செமி அடல்ட்டா இருக்கிற 3 weeks once நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். and then when it's an adult நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பாடு கொடுத்தா போதும். ஏன் ஃப்ரீக்வெண்டா சாப்பாடு கொடுக்க கூடாது? போவா கான்ஸ்ட்ரிக்டருக்குமே இந்த ஒபேசிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லைக் ஹியூமன்ஸ், போவாஸ், ரெப்டைல்ஸ்க்குமே ஒபேசிட்டி ப்ராப்ளம் இருக்கும். சோ நீங்க ஃப்ரீக்வெண்டா அதுக்கு கொடுக்கறது மூலியமா அதுக்கு அந்த ஒபேசிட்டி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இட் வில் இன் a long run அது வந்துட்டு அதுக்கு ஒரு தேவையில்லாம ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அது கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ நம்ம ஃபீடிங் பத்தி எல்லாம் பார்த்தோம். So if you have any questions just put it down and I will try to reply it. Alright, அடுத்து we already saw the enclosure, the feeding. Now coming to the fourth chapter, okay, which is the first thing is that it will be awesome. So நான் சொல்லிக்கிறேன். So நம்ம எல்லாமே disadvantage பேசக்கூடாது. We have to talk about the advantages. The advantage is that it will be awesome because for the first time you are seeing this huge snake that is just roaming around your enclosure. Okay, இந்த பாம்பு நீங்க ஒரு பால் பைத்தன் எஸ்பெஷலி ஒரு கார்ன் ஸ்னேக் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வளர்க்க வரீங்க அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு ஹியூஜ் சைஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹியூஜ் சைஸ் டிஃபரன்ஸ்னால வந்துட்டு இட் வில் பி சோ நைஸ் டு ஆக்சுவலி ஹேவ் இட் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் திங், போவா கான்ஸ்ட்ரிக்டர் வச்சிருக்கிறது என்னதான் நான் பார்த்து இருக்கணும்னு தான் சொன்னேன் தவிர இதை நீங்க ஹேண்டில் பண்ணவே முடியாது, இது பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. பிகாஸ் கிட்டத்தட்ட இது ஒரு லார்ஜ் சைஸ் பால் பைத்தன் மாதிரி வச்சுக்கோங்களேன். திஸ் ஸ்னேக் ஃபார் 99% ஆஃப் த டைம் இஸ் exactly like a ball python. நீங்க தூக்கி வச்சிருக்கலாம், it won't disturb you, it's just the size difference, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த விஷயம் என்ன ஒரு boa imperator எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு unlike ball python, boa constrictors are little bit more active. ஓகே, சோ உங்களுக்கு நீங்க கையில தூக்கி வச்சிருக்கிறப்போ சரி, என்க்ளோஜருக்குள்ள இருக்கும்போதும் சரி, சோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்க்ளோஜர்ல இருக்கும்போதும் வந்துட்டு அதுக்கு நீங்க நிறைய கிளைம்பிங் ஸ்பேசஸ், கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்றப்போ வந்துட்டு அந்த ஹோல் ஸ்பேஸையுமே வந்துட்டு அது யூட்டிலைஸ் பண்ணும். ஏன் யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் மோர் ஆக்டிவ் ஸ்னேக். The last thing, so talking about size, okay, ஒரு adult male வந்துட்டு நீங்க 5 to 6 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், and then 7 to 8 feet ஒரு ஃபீமேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்க வந்துட்டு ஒரு 5 foot என்க்ளோஜர் போதும்னு சொல்றீங்களா, பட் ஸ்னேக் வந்துட்டு 7 foot னா ஓகே, normally what I would suggest is that உங்களோட length of the enclosure and the width of the enclosure வந்துட்டு plus பண்ணுனா அந்த பாம்போட full size maximum size வந்துட்டு மேட்ச் பண்ண முடியும். So which means நான் சொன்ன மாதிரி பார்த்தா ஒரு மேல் போவா கான்ஸ்ட்ரிக்டர் வந்துட்டு can reach around 6 to 7, right? So 6 to 7 feet அதை ரீச் பண்றப்போ இந்த என்க்ளோஜர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு is 5 foot by 2 foot by 2 foot. So the 5 foot by 2 foot நம்ம plus பண்ணோம், we already get 7. Okay, ஸோ 7 feet இருக்கிறதுனால தான் ஒரு மேல் போவா இம்பரேட்டர் வச்சிருந்தேன். ஸோ அதனால தான் நான் ஒரு ஃபீமேல் போவா இம்பரேட்டர் வாங்குறேன். ஸோ இப்போதைக்கு ஐ ஹேவ் 3 enclosures that is ready for reptiles. It can be any reptiles, but I'm not interested in lizards. நான் எப்போவே சொல்லிடுறேன், I'm not very much interested in lizards unless if I see something that sparks my curiosity. Okay, but for the most part I'm only interested in keeping boas for now. Okay, so இப்போதைக்கு நான் boas வச்சுக்கிறதுக்கு பிளான் இருக்கு. ஸோ பார்ப்போம், this year hopefully I can buy a male and a female boa constrictor. நம்ம வளர்க்க முடியுதான்னு பார்ப்போம். I hope you like this video. Any questions that you have, can put it down in the comment. So before ending the video, அடுத்த video hopefully I'm planning to go a very interesting spot in Penang. So அங்க போய் நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட் வீடியோ எடுத்து அது ஒரு வீடியோ போட முடியுதான்னு கண்டிப்பா ட்ரை பண்றேன் நானு. That's all for this video. I hope you liked it. If you liked it, don't forget to subscribe and like the video and share it to any of your friends that you think they will enjoy this video. நான் உங்களை
அடுத்த வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.